राय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। सर्वशास्त्राब्धि पीयूष सर्ववेदैक सत्फल सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्प्रद सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वांतोदितादित्य श्रीकृष्ण परिवर्तितः। இன்னைக்கு 13வது அத்தியாயம் நம்ம ஆரம்பிப்போம். திருதராஷ்டிரரின் துறவு. சூத உவாச்ச சொல்லுங்க. करेक्ट। सूत उवाच विदुरस्तीर्थयात्रायाम् विधिरस्तीर्थयात्रायाम् मैत्रेयादात्मनो गतिम् मैत्रेयात् आत्मनो गतिम् ज्ञात्वा ज्ञात्वा गादास्तिनपुरम् ज्ञात्वा दास्तिनापुरम् तया वाप्तविवित्सितः। दया वाप्त विविस्तितः। மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த பொழுது விதுரர் மாமுனிவரான மைத்ரேயரிடமிருந்து ஆத்மகதியை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டதும் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி சென்றார். அவர் விரும்பியதைப் போலவே அவ்விஷயத்தில் அவர் நன்கு தேர்ச்சி பெற்றவரானார். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல சூத கோஸ்வாமி வர்ணிக்கின்ற தீர்த்த யாத்ராயாம் மைத்ரேயாத் ஆத்மனோகதிம் ஞாத்வா, மைத்ரேயரிடத்திலிருந்து ஒரு ஜீவாத்மாவினுடைய லட்சியத்தை பற்றி கேட்ட பின் ஹஸ்தினாபுரம் அகாத், ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தார். எதற்காக? தயா விவித்சித அவாப்த, அவர் மைத்ரேயரிடத்திலிருந்து எதை கற்றுக்கொண்டாரோ, வாழ்க்கையினுடைய லட்சியம், ஆத்மாவினுடைய லட்சியம், இதை சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த நோக்கத்துடன் விதுரர் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்தார். விதுரர் மைத்ரேய ரிஷிட்டிருந்து என்ன கேட்டார்? இது 3வது ஸ்கந்தம் மற்றும் 4வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விதுரர் ஏன் தீர்த்த யாத்திரைக்கு சென்றார் அதை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா திருதராஷ்டிரர் விதுரர்கிட்ட ஆலோசனை கேட்பார். இந்த பாண்டவர்களுடைய வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் கிட்ட அந்த
ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டிய தருணம் வந்தது. அப்ப விதுரர் கிட்ட ஆலோசனை கேட்ட பொழுது விதுரர் வந்து நேரடியாக சொன்னார், பாண்டவர்கள் கட்டாயம் அவங்களுக்கு இந்த ராஜ்யத்தின் மேல உரிமை இருக்கு, அவங்களுக்கு கட்டாயம் இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டும். இந்த நீங்க வந்து உங்களுக்கு துரியோதனன் மேல உள்ள பாசத்தினால நீங்க பாண்டவர்களை புறக்கணிக்க விரும்புகின்றீர்கள். ஆனா துரியோதனன் வந்து அவருடைய தீய செயல்னால உங்களுடைய குலமே வந்து அழிந்து விடும் அப்படின்னு விதுரர் வந்து சுத்தி வளைச்சு பேசாம நேரடியாக ஆலோசனை கொடுத்தார். அப்ப அதை கேட்ட பொழுது துரியோதனனுக்கும் அது தெரிய வந்தது. துரியோதனன் வந்து உடனே மிக கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விதுரரை வந்து திட்டினார். ஒருத்தரை வந்து திட்டும் பொழுதும் கூட மிக கடுமையான வார்த்தை அப்படிங்கிறதுனா என்னன்னா, அந்த நபருடைய தாயாரை கேவலப்படுத்தி பேசணும்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டது. துரியோதனன் வந்து விதுரருடைய அம்மாவினுடைய நடத்தையை, தவறான நடத்தை, அப்படிப்பட்ட பெண்ணுக்கு பிறந்தவரே அப்படின்னு அப்படி விதுரரை வந்து திட்டினார். அதுக்கப்புறம் துரியோதனன் சொன்னார், நீங்க வந்து எங்களுடைய எதிரிக்கு விசுவாசமாக இருக்கின்றீர்கள். நாங்க கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு ஆனா நீங்க எதிரிக்கு விசுவாசமாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு விதுரருடைய அவருடைய நேர்மையை வந்து சந்தேகப்பட்டு அவரை வந்து அவருடைய நடத்தையே வந்து புரிந்து கொள்ளாமல் அப்படி திட்டினார். அப்ப துரியோதனர் வந்து ஆணையிட்டார், இந்த விதுரரை வந்து உடனடியாக இந்த ராஜ்யத்திலிருந்து வெளியில துரத்துங்க. இவருடைய மூச்சு காற்று மட்டும்தான் இருக்கணும், அது மட்டும்தான் இருக்கணும். அப்படி வேறு எதையும் எடுத்துட்டு போக முடியாது, வெறும் மூச்சு காற்றோட மட்டும்தான் இவரை துரத்துங்க. இவர் போகலைன்னா இவரை வந்து அடிங்க அப்படின்னு சொன்னார். அப்ப விதுரர் வந்து அந்த சமயத்துல ஹஸ்தினாபுரத்திலிருந்து வெளியில வந்தார். ஒரு தூய பக்தருக்கு வந்து அவருடைய சுவாச காற்றே என்னன்னு பார்த்தோம்னா, அவர் சுவாச காற்று, ஒரு தூய பக்தருக்கு அவருடைய சுவாச காற்று அப்படின்னா அவருடைய மூச்சு காற்று, அவருடைய உயிரே வந்து கிருஷ்ணர் தான். கிருஷ்ணருடைய சேவையை தான் தன்னுடைய மூச்சு காற்று மாதிரி ஒரு தூய பக்தர் கருதுகின்றார். அப்ப விதுரர் வெறும் அந்த சுவாச காற்றுடன் ஹஸ்தினாபுரத்திலிருந்து வெளியில வந்தாருன்னா கிருஷ்ணரை மட்டுமே தன்னுடைய உயிராக கருதி கொண்டு அவர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து வெளியில வந்தார். அப்ப விதுரர் வந்து தீர்த்த யாத்திரைக்கு சென்றார். விதுரர் நினைச்சார், நான் வந்து இந்த கௌரவர்களுடைய சங்கத்தினால நான் கலங்கப்பட்டுள்ளேன், என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த பணிவு மனப்பான்மையுடன் தீர்த்த யாத்திரைக்கு சென்றார். தீர்த்த யாத்திரைக்கு சென்ற பொழுது விருந்தாவனத்து பக்கத்துல வரும் பொழுது அங்க வந்து உத்தவரை சந்திக்கிறார். உத்தவர் வந்து பத்ரிகாசிரமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார். அப்ப வந்து விருந்தாவனத்து பக்கத்துல உத்தவரை சந்திக்கின்றார். அந்த விதுரருக்கும் உத்தவருக்கும் இடையே சந்திப்பு தான் 3வது ஸ்கந்தத்துல முதல் 4 அத்தியாயத்துல விவரிக்கப்பட்டுள்ளது. அப்ப உத்தவர் சொல்றார்,
கிருஷ்ணர் இந்த உலகத்திலிருந்து மறைவதற்கு முன்னாடி அந்த கடைசி சமயத்துல எனக்கு உபதேசம் செய்தார். மிக ரகசியமான ஞானத்தை உபதேசம் செய்தார். அப்ப என் கூட மைத்ரேய ரிஷியும் இருந்தார் அப்படின்னு அதை பத்தி சொன்னார். தஸ்யானு ரக்தஸ்ய முனேர் முகுந்த விதுரருக்கு உத்தவருக்கும் மைத்ரேய ரிஷிக்கும் கிருஷ்ணர் உபதேசம் செய்தார். அப்ப அதை கேட்ட உடனே விதுரர் கேட்கிறார், கிருஷ்ணர் சொன்ன அதே உபதேசத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப உத்தவர் சொல்றார், நீங்க என்னை விட வயசுல மூத்தவர். நான் உங்களுக்கு உபதேசம் செய்வது சரியானது கிடையாது அப்படின்னு அந்த வைஷ்ணவ ஆச்சாரத்தின்படி ஒரு மூத்த வைஷ்ணவருக்கு நம்ம போதனை செய்யக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு சொல்றார், இந்த வைஷ்ணவ ஆச்சாரத்தை கடைபிடிப்பது ஒவ்வொரு வைஷ்ணவருடைய ஒரு அணிகலன், ஆபரணம் மாதிரி. அதனால உத்தவர், நான் எப்படி விதுரருக்கு உபதேசம் செய்ய முடியும் அப்படின்னு நினைத்துட்டு உத்தவர் சொல்றார், நீங்க மைத்ரேய ரிஷி கிட்ட போய் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப விதுரர் உத்தவர்கிட்ட விடை பெற்றுக்கொண்டு ஹரித்வாருக்கு வருகின்றார். அங்க மைத்ரேய ரிஷியை சந்திக்கின்றார். மைத்ரேய ரிஷி கிட்ட இருந்து அந்த பாகவதத்தை கேட்கின்றார். அந்த மைத்ரேய ரிஷியிலிருந்து கேட்ட விஷயம்தான் 3வது ஸ்கந்தம் மற்றும் 4வது ஸ்கந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. 4வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா விதுரர் மைத்ரேய ரிஷியிலிருந்து விடை பெற்று கொண்டு தன்னுடைய சகோதரர் திருத்தராஷ்டிரருக்கு ஆன்மீக ஞானத்தை போதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையுடன் அவர் திரும்பி வருகின்றார். அப்ப திரும்பி வரும்பொழுது இப்ப ஹஸ்தினாபுரத்துக்கு வரார். அதைத்தான் இப்ப இந்த 13வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கின்றது. விதுரர் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வருகின்றார். விதுரர் போன்ற ஒரு உயர்ந்த துறவி அவர் தான் இருந்த வீட்டுக்கு, தான் பிறந்து வளர்ந்த அந்த கிராமத்துக்கு வருகின்றார் அப்படின்னா ஒரு பௌதிக பற்றுனால வருவதில்லை. அவர் தான் பிறந்த வீட்டுக்கு அல்லது தான் பிறந்த கிராமத்துக்கு, ஊருக்கு வரும்பொழுதும் அதுலேயும் எந்த நோக்கத்துடன் வருகின்றாருன்னா தயா அவாப்த விவித்சிதக, தான் பெற்ற அந்த ஆன்மீக ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வருகின்றார். பாரதியார் சொல்றாரு, யாம் பெற்ற செல்வம் வையகமும் பெற வேண்டும். தான் பெற்ற அந்த ஆன்மீக ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த நோக்கத்துடன் ஹஸ்தினாபுரத்துக்கு வருகின்றார். அப்படி இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது. இதுல பார்த்தோம்னா பிரபுபாதர் விதுரரை பத்தியும் சில கருத்துக்கள் சொல்றார். விதுரர் யமராஜருடைய அவதாரம். எப்படி யமராஜர் விதுரராக பிறந்தார், அதற்கு பின்னாடி உள்ள கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யமராஜருக்கு மாண்டூக்க முனி சாபம் கொடுத்திருந்தார். நீங்கள் சூதரனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சாபம் கொடுத்திருந்தார். அந்த சாபத்தின் ஏற்படி அவர் விதுரராக பிறந்தார். ஒரு தடவை சில ஒரு அரசருடைய காவலர்கள் ஒரு திருடர்களை தேடிக்கொண்டிருந்தனர்.
அந்த திருடன் வந்து மாண்டூக்க முனியினுடைய ஆசிரமத்துல வந்து பதுங்கி விட்டார். மாண்டூக்க முனிக்கே தெரியல. அப்ப அந்த காவலாளிகள் வந்து அந்த திருடரை பிடித்து விட்டனர். மாண்டூக்க முனியையும் பிடித்து விட்டனர். ஏன்னா அவங்க நினைச்சாங்க மாண்டூக்க முனி தான் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு. அப்ப அந்த எல்லோரையும் பிடித்து கொண்டு வந்த பொழுது யார் வந்து தண்டனை கொடுக்கின்ற அந்த நபர், நீதிபதி வந்து மாண்டூக்க முனிக்கும் தண்டனை கொடுத்தார். ஒரு அந்த கூர்மையான சூலத்துல இவரை குத்தி இவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டோம் அப்படின்னு வந்து அவருக்கும் தண்டனை கொடுத்தார். அப்ப அந்த மாண்டூக்க முனியில அந்த கூர்மையான அந்த சூலாயுதத்துல தண்டனை கொடுக்கும் அந்த சமயத்துல தண்டனை வழங்குவதற்கு அப்ப முன்னாடி அந்த செய்தி வந்து அரசருக்கு தெரிய வந்தது. உடனே அரசர் வந்து அந்த தண்டனை வந்து நிறுத்த சொன்னார். அரசர் வந்து அந்த முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அப்ப அந்த முனிவர் வந்து உடனடியாக யமராஜர் கிட்ட போனார். ஏன்னா அந்த சூலாயுதத்துல கொஞ்சம் அவருடைய உடம்புல பாதிப்பு ஏற்பட்டது. எனக்கு ஏன் இந்த தண்டனை, இப்படிப்பட்ட கஷ்டத்தை நான் ஏன் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது, நான் எந்த தவறுமே செய்யவில்லையே அப்படின்னு வந்து அவர் யமராஜர் கிட்ட கேட்டார். யமராஜர் சொன்னார், நீங்க சிறுவராக இருந்த பொழுது ஒரு கூர்மையான புல்லை எடுத்துக்கொண்டு அந்த புல் மூலமாக சில எறும்புகளை வந்து நீங்க துன்புறுத்தினீர்கள். அதற்கான விளைவு தான் உங்களுக்கு இப்ப இந்த கூர்மையான சூலாயுதத்தில் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த முனிவர் சொன்னார், குழந்தை பருவத்துல ஒருத்தருக்கு எது நல்லது எது தெரியுது தவறு அப்படிங்கிறதே தெரியல. அப்ப குழந்தையா இருக்கும்போது ஒருத்தர் செய்கின்ற தவறுகளுக்கு வந்து அதுக்கு எப்படி பாவம் வரும்? அவர் நினைச்சார் யமராஜர் வந்து தவறாக தண்டனை கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி யமராஜருக்கு வந்து சாபம் கொடுக்கின்றார். நீங்கள் வந்து ஒரு சூத்திரராக பிறப்பீர்கள் அப்படின்னு. அந்த காரணத்தினால தான் யமராஜர் வந்து விதுரராக பிறக்கிறார். விதுரர் வந்து திருதராஷ்டிரர் மற்றும் பாண்டவனுடைய சகோதரர். ஆனா ஒரு சூத்ராணியினுடைய பெண்ணாக பிறந்தவர். ஆனா பீஷ்ம தேவர் வந்து அந்த விதுரருக்கும் சரியான மரியாதை கொடுத்திருந்தார். விதுரர் வந்து தன்னுடைய தந்தையினுடைய சொத்து அவருக்கு வரவில்லை. ஆனா அப்படி இருந்தாலும் திருதராஷ்டிரர் அவருக்கு தகுந்த வசதிகளை கொடுத்திருந்தார். விதுரர் தன்னுடைய மூத்த சகோதரர் திருதராஷ்டிரருக்கு வந்து அவர் மேல ஒரு பாசம் இருந்தது. திருதராஷ்டிரருக்கு தகுந்த ஆலோசனை வந்து வழங்குவார். பாண்டவர்களுக்கு சரியாக நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அவருக்கு வந்து நல்ல அந்த ஆலோசனை வந்து திரும்ப திரும்ப சொல்லுவார். ஆனா துரியோதனனுக்கு இதை பிடிக்கல. அதனாலதான் துரியோதனன் விதுரரை வந்து அவமானப்படுத்தி அந்த ஹஸ்தினாபுரத்திலிருந்தே துரத்தி விட்டார். அந்த சமயத்தில் தான் விதுரர் வந்து மைத்ரேய ரிஷி கிட்ட இருந்து வந்து ஆன்மீக ஞானத்தை பற்றி அவர் வந்து கேட்டார். அடுத்த ஸ்லோகம். யாவத கிருதவான் பிரஷ்னான் யாவத் கிருதவான் பிரஷ்னான் ஷத்தா கௌஷாரவாக்ரதः சத்தா கௌசாரவாதரः ஜாதைகபக்திர்கோவிந்தே ஜாதை பக்தி கோவிந்தே தேப்யச்சோபரராமः. தேபிய சோபர ராமக. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்குகிற ஆசாபக்தி சுவாமி சில பிரபுபாத். பற்பல கேள்விகளை கேட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் நிலை பெற்ற பின் மைத்ரேய முனிவரிடம் மேற்கொண்டு கேள்விகளை கேட்பதை நிறுத்தி கொண்டார். ஹரே கிருஷ்ணா பிரபு.
மைத்ரேய ரிஷிகிட்டேருந்து பல கேள்விகளை கேட்டிருந்தார். ஷத்தா கௌஷாரவ அக்ரதः யாவத்தக பிரஷ்னான் கிருத்தவான் கோவிந்தே ஜாதைக பக்திஹி தேபியச்ச உபரராமः. கிருஷ்ணருடைய தூய பக்தியை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் விதுரர் பல கேள்விகளை கேட்டிருந்தார். 3வது ஸ்கந்தத்துல பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல விதுரர் கேட்ட கேள்விகள் அப்படின்னு ஒரு தனி அத்தியாயமே இருக்கு. ஆனா கிருஷ்ணருடைய தூய பக்தியை பற்றி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கேள்விகளை கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்லை. அப்புறம் கேள்விகளை கேட்பதை நிறுத்தி கொண்டு விட்டார். ஸோ கேள்விகள் கேட்பதற்கான நோக்கம் என்ன? அந்த பரம்பொருளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரம்பொருளை பற்றி புரிந்து கொண்டு அவர் மேல நம்மளுடைய மனதை செலுத்த வேண்டும். அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அதுதான் கேள்விகள் கேட்பதற்கான நோக்கம். அதனால தான் பாகவதம் சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு ஆரம்பிக்கின்றது. ஸோ விதுரருக்கு தூய பக்தி மேல முழு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் வேறு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதை கேள்விகள் கேட்கறதை நிறுத்தி விட்டு அவர் திரும்பி வருகின்றார். திருவள்ளுவர் கூட சொல்றாரு கேள்விகள் கேட்கறத பத்தியான முக்கியத்துவத்தை பத்தி. கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. உள்ளத்திற்கு உறுதி அளிக்கும் நூல்களை முறையாக கற்காதவனாக இருந்தாலும் அறிஞர்களின் சொற்களை ஒருத்தர் நன்கு கேட்க வேண்டும். நீங்க புஸ்தகத்தை படிக்கலைன்னாலும் உயர்ந்த பக்தர்கள் சொல்லும் அறிஞர்கள் சொன்ன விஷயங்களை கேட்கும் பொழுது அது நம்மளுடைய மனசுல ஒரு தளர்ச்சி ஏற்படும் பொழுது நம்ம கேட்ட விஷயம் ஒரு உறுதியை கொடுக்கும், நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். அறிவும் ஒழுக்கமும் உடையவர்களுடைய வாயிலிருந்து வரும் அறியாமையை நீக்கும் சொற்கள். அறிவும் ஒழுக்கமும் உள்ள நபர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற அறியாமையை நீக்கும் சொற்கள் வழுக்கும் தன்மையை உடைய சேற்று நிலத்தில் நடப்பவர்களுக்கு ஒரு உதவுகின்ற ஊன்றுகோல் மாதிரி இருக்கும். இந்த பௌதிக உலகமே எப்படிப்பட்ட உலகம்னா வழுக்கும் தன்மையை உடைய ஒரு சேற்று நிலம் மாதிரி. எப்ப வேணாலும் வழுக்கி விடலாம். அப்படிப்பட்ட வழுக்கும் தன்மையோட சேற்று நிலத்துல நடக்கும் பொழுது ஒரு ஊன்றுகோல் இருந்ததுன்னா நம்ம அது நடப்பதற்கு உதவியாக இருக்கும். அந்த ஊன்றுகோல் என்னன்னா பெரியவர்களிடத்திலிருந்து நம்ம கேட்ட அந்த உயர்ந்த கருத்துக்கள், அதுதான் ஊன்றுகோல். இன்னொரு இடத்தை சொல்றார், செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் ஏன். காதுகளின் வாயிலாக நுகரப்படும் சுவைகளை அறியாமல், நம்ம காதுகளால பாகவதத்தை பத்தி கேட்கிறோம், அந்த பாகவதத்தினுடைய சுவைகளை அறியாமல் வெறும் வாயில் உள்ள நாக்கினுடைய சுவைகளை மற்றும் ஒருத்தர் அறிந்திருந்தார்னா அப்படிப்பட்ட நபர் இருந்தாலும் என்ன செத்தாலும் என்ன, உலகத்துக்கு என்ன பயன்? அப்படின்னா ஆன்மீக கருத்துக்களை கேட்டு அதனுடைய சுவையை அறியாமல்
வெறும் சாப்பாட்டு சுவையை மட்டும் அறிந்த நபர். அப்படிப்பட்ட நபர் இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பயன்? பல பேர் அவங்க எந்த ஹோட்டல்ல எந்த இது நல்லா இருக்கும், எந்த ஹோட்டல்ல தோசை நல்லா இருக்கும், எந்த ஹோட்டல்ல பரோட்டா, எந்த ஹோட்டல்ல பிஸா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப துல்லியமா தெரியும். சாப்பாட்டு சுவையை ரொம்ப நுணுக்கமாக தெரியும். ஆனா ஒரு சத்சங்கத்துக்கு வாங்க, கொஞ்சம் ஆன்மீக விஷயத்தை பத்தி கேளுங்க அப்படின்னா, அந்த ஆன்மீக விஷயத்தினுடைய சுவையை பத்தி அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட ஒரு ஆர்வம் இல்லை. அப்படிப்பட்ட நபர் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்படின்னா கேள்வி சுவையை உணராமல் வெறும் நாக்கினுடைய சுவையை மட்டும் அறியும் மக்கள் அவங்க விலங்கிற்கு சமமானவர்கள். விலங்குகள் நாக்கின் சுவையை அறியும், ஆனால் காதுகளால ஆன்மீக விஷயத்தினுடைய சுவையை விலங்குகள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அவங்ககிட்ட சிந்திக்கும் திறன் கிடையாது. ஒரு மனிதனும் வெறும் சாப்பாட்டு சுவையை மட்டும் அவருக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அவர் விலங்குகளுக்கு சமம். அதனாலதான் இங்க பிரபுபாதர் ஒரு நிமிஷம். பிரபுபாதர் சொல்றார், விதுரர் மைத்ரேயர்கிட்ட இருந்து கேட்டார் இந்த மாதிரி கிருஷ்ண பக்தியை பத்தி. கேட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையினுடைய முழுமையான லட்சியத்தை பத்தி அவருக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி அப்கோர்ஸ் விதுரர் தூய பக்தர் தான். நான் மைத்ரேயர்கிட்ட இந்த விஷயம்லாம் கேட்டார். ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிப்பதற்காக தன்னுடைய புலனின்பன் மூலமாக இன்பத்தை தேடுகின்றார். ஆனா அவருக்கு ஒரு ஒரு சந்தோஷம் கிடைப்பதில்லை. அதுக்கப்புறம் அவர் பரம்பொருளை அறிவதற்காக தன மனக்கற்பனை மூலமாக பரம்பொருளை தேட முயற்சி எடுக்கின்றார். அப்ப அதுலயும் ஒரு ஒரு விரக்தி ஏற்படும் பொழுது திரும்பி அவர் புலனின்ப பக்கமே போகின்றார். அல்லது ஒரு சமூக சேவை அப்படி அந்த சமயத்துல போகின்ற அந்த 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 திசையில போகின்றார். அதனால புலனின்பமாக சரி அல்லது மனக்கற்பனை மூலமாக பரம்பொருளை பற்றி கற்பனை செய்து புரிந்து கொள்வது, அந்த பாதையும் சேர்ந்து இரண்டு பாதையும் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்காது. பக்தி பாதை தான் ஆத்மாவுக்கு முழுமையான திருப்தியை கொடுக்கின்றது. சாஸ்திரத்தினுடைய கடைசி குறிக்கோள் என்னன்னா, வேதேஷ சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம். சாஸ்திரங்களை படிப்பதற்கான கடைசி குறிக்கோள் என்னன்னா, கிருஷ்ணரை அறிவது. இன்னொரு கருத்து என்னன்னா, ஒருத்தர் ஒரு ஆன்மீக குருவு கிட்ட போகும் பொழுது அவர்கிட்டேந்து கேட்பதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். ஒரு ஆன்மீக குருவிலிருந்து கேட்பதற்கான ஆர்வம் இல்லைன்னா நீங்க அந்த அப்படிப்பட்ட குருவு கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் ஒரு ஃபேஷனுக்காக நானும் தீட்சை பெற்றிருக்கின்றேன் அப்படின்னு அந்த நோக்கத்துடன் தீட்சைக்காக போகக்கூடாது. பிரபுபாதர் சொல்ற, ஒரு ஆன்மீக குருவு கிட்ட போகும்பொழுது அந்த ஆன்மீக வழிகாட்டியிலிருந்து கேட்பதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அதனால தான் விதுரர் மைத்ரேயிலிருந்து கேட்டிருந்தார். அப்படி யார் ஒருத்தர் பொறுமையாக கவனமாக யார் கேட்டிருக்காங்களோ அந்த நபர் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவருடைய பிரச்சாரத்துல ஒரு ஒரு தீவிரம் இருக்கும். அதனால மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பரிமாற்றம் ஏற்படும். ஒருத்தர் பொறுமையாக கேட்காம
ஒருத்தர் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது அப்ப அதனால மற்றவங்களுக்கு பரிமாற்றமும் ஏற்படாது. அடுத்த ஸ்லோகம். தம் பந்துமாகதம் திருஷ்ட்வா தர்மபுத்திரः சகானுஜः திருதராஷ்ட்ரோ யுயுத்சுஷ்ச சூதः शारद्वतः प्रुता गान्धारी द्रौपदी ब्रह्मन् सुभद्रा चोत्तरा कृपी अन्याश्च जामयः पाण्डोर् ज्ञातयः ससुता स्त्रियः. மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு. விதுரர் அரண்மனைக்கு திரும்பி வந்ததைக் கண்டதும் யுதிஷ்ட மகாராஜர், அவரது இளைய சகோதரர்கள் திருதராஷ்டர், சாத்தியகி, சஞ்சயன், கிருபாச்சாரியர், குந்தி, காந்தாரி, திரௌபதி, சுபத்ரா, உத்ரா, மனைவிகள் மற்றும் குழந்தைகளுடன் கூடிய மற்ற பெண்கள் ஆகிய அனைவரும் பெருமகிழ்ச்சியுடன் அவரை நோக்கி விரைந்தனர். நீண்ட காலத்திற்கு பிறகு உணர்வை திரும்ப பெற்றவர்களைப் போல அவர்கள் காணப்பட்டனர். விதுரர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கார். அப்ப எப்படி எல்லோரும் வந்து மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றனர், அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வரவேற்றனர்? காந்தாரி, பிருதா, குந்தி, திரௌபதி, சுபத்ரா எல்லோரும் வந்து வரவேற்றனர். அந்த ஒரு நபரையும் பத்தி பிரபுபாதர் சின்ன ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். அதை நீங்க படிச்சு பார்க்கலாம். சுபத்ரா யார், திரௌபதி யார், குந்தி, காந்தாரி, அந்த ஒரு நபருடைய சில அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்களை பத்தி பிரபுபாதர் சொல்றார். பிரத்யுஜக்ம பிரஹர்ஷேண பிராணம் தன்வயிவாகதம் அபிசங்கம்ய விதிவத் பரிஷ்வங்காபிவாதனைஹி. மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு. உயிர் திரும்பி வந்ததைப் போல் பெரும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் அனைவரும் அவரை நோக்கி சென்றனர். அவர்கள் வணக்கங்களை பரிமாறிக்கொண்ட பின் ஆலிங்கனத்தால் ஒருவரை ஒருவர் வரவேற்றுக் கொண்டனர். இங்க பார்க்கும்பொழுது அவங்க எப்படி விதுரை வந்து வரவேற்றாருன்னா, பிராண தன்வ இவாகத்தம், உயிரே திரும்பி வந்திருக்கின்றது அப்படி அவர்கள் நினைத்தார்கள். விதுரர் வந்து பாண்டவர்களுக்கு மிகவும் பெரிய மாணவர். எப்பொழுதும் நீதி கருத்துக்களை தர்மத்தின் பாதையில வந்து கடைபிடித்தவர், கிருஷ்ணருடைய தூய பக்தர். அப்படிப்பட்ட விதுரருடைய சங்கத்தை திரும்பி பெற்றவுடன் அவர்கள் வந்து உயிரே திரும்பி வந்த மாதிரி விதுரரை தழுவி கொண்டனர். எப்படி உயிர் இல்லாத பொழுது ஒருத்தருடைய உடம்பு வந்து பிணமாகி ஆகிவிடுகின்றது. அந்த உயிர் திரும்பி வரும் பொழுது அந்த உடம்புல உள்ள எல்லா புலன்களும் வந்து செயல்பட ஆரம்பிக்கின்றது. விதுரரை வந்து தங்களுடைய உயிர் மாதிரி நினைத்தனர். அவங்க விதுரர் ரொம்ப நாள் வந்து ஹஸ்தினாபுரத்திலிருந்து வெளியில இருந்தார். அதனால விதுரர் திரும்பி வந்தவுடன் அவர்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். முமுச்சு பிரேம பாஷ்பௌகம் விரகௌத்கண்ட்ய காதராஹ ராஜா தமர்ஹயாஞ்சக்ரே கிருதாசன பரிகிரகம். மொழிபெயர்ப்பு. நீண்ட பிரிவு மற்றும் பெரும் ஆவல் ஆகியவற்றினால் அவர்கள் அனைவரும் பாசத்துடன் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். யுதிஷ்ட மகாராஜர் பிறகு ஆசனங்களுக்கும் ஒரு உபசரணைக்கும் ஏற்பாடு செய்தார். ஹரே கிருஷ்ணா. அன்புக்கான ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்கும் பொழுது அந்த அன்புக்கான அறிகுறி என்ன, அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நோபகாரம் வினா பிரீத்தி கதஞ்சித் கஸ்யசித் பவேத். பொதுவாக வந்து அன்பு எப்படி உருவாகின்றது, எப்படி தோன்றுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ப ஒரு நபர் வந்து இன்னொரு நபருக்கு ஒரு உதவி செய்கின்றாரோ அதன் மூலமாக அன்பு வந்து
தோன்றுகின்றது. சரி, நம்ம முகநூல்ல ஃபேஸ்புக்ல வந்து பல நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் ஒரு உண்மையான நண்பர்கள் கிடையாது. ஏன்னா பல பேர் அன்பு எப்படி ஆரம்பிக்கின்றதுன்னா, ஒரு நண்பர் எப்படி நட்பு எப்படி ஆரம்பிக்கிறதுனா, எப்போ ஒரு நபர் இன்னொருக்கு வந்து ஒரு உதவி செய்கின்றாரோ, ஒரு நன்மை செய்கின்றாரோ, அதன் மூலமாகத்தான் நட்பு வந்து ஆரம்பிக்கின்றது. அப்ப முகநூல் உள்ள நண்பர்கள்லாம் உண்மையான அந்த நண்பர்கள் கிடையாது. ஏன்னா முகநூல்ல ஒரு அவங்க அவங்க எப்போ ஒருத்தர் நன்மை செய்யும் பொழுது அந்த நட்பை ஆரம்பிக்கின்றது. ஒருத்தர் சொல்றார், எனக்கு ஒருத்தர் வந்து அவருக்கு முகநூல்ல வந்து 2000 நண்பர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த நபர் காலமான சமயத்துல அவங்க எதிர்பார்த்தாங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. ஆனா யாருமே வரல. யாருமே வரல. ஏன்னா நட்புங்கிறது எப்ப ஆரம்பிக்கிறதுன்னா, ஒரு ஒரு நன்மை செய்து ஒருத்தர் வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யற மூலம் தான் நட்பு வந்து ஆரம்பிக்கின்றது. ஒரு நட்புக்கான என்ன அறிகுறி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சுபாஷிதம் சொல்கின்றது, தர்ஷனே ஸ்பர்ஷனே வாபி ஸ்ரவணே பாஷணேபி வா யத்ர திரவத் அந்தரங்கம் சஸ்நேக இதி கத்தியதே. ஒரு நபர்கிட்ட யார் மேல நட்பு இருக்கின்றதோ அந்த நபரை பார்க்கும் பொழுது, அந்த நபரை பத்தி கேட்கும் பொழுது, அந்த நபருடன் பேசும் பொழுது நம்மளுடைய மனது உருக ஆரம்பித்ததுன்னா, அப்ப வந்து அந்த நபர் மேல நமக்கு வந்து ஒரு சிநேகம், ஒரு பாசம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எந்த நபரை பார்க்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது, அவர்கிட்ட கேட்கும் பொழுது, பேசும் பொழுது மனம் உருகுகின்றதுன்னா அப்ப உண்மையிலே நட்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மனம் உருகலைன்னா அப்ப வந்து நட்பு இல்லைன்னு அர்த்தம், ஒரு பாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு உண்மையான பாசத்துக்கு என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா, பிரீத்தி சத்தியம் தயோரேவ யயோர் யோக வியோகயோகோ வத்சரா வாசரீயந்தி வத்சரீயந்தி வாசராக. ஒரு உண்மையான பாசம் ரெண்டு நபர்கிட்ட இருக்கும் பொழுது அந்த ரெண்டு நபர் வந்து சந்திக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது ரெண்டு பேரும் வருடங்கள் வந்து ஒரு நாட்கள் மாதிரி தோன்றிவிடும். அந்த ரெண்டு நபர்கள் பிரிவில் இருக்கும் பொழுது நாட்கள் வருடங்கள் மாதிரி அவங்களுக்கு தோன்றும். அப்படிப்பட்ட உணர்வு வந்ததுன்னா அப்ப ரெண்டு பேர்கிட்ட உண்மையான நட்பு இருக்கு, பாசம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். உண்மையான பாசம் இருக்கும் பொழுது வருடங்கள் நாட்கள் மாதிரி தோன்றும் சந்திக்கும் பொழுது. பிரிவின் பொழுது நாட்கள் வருடங்கள் மாதிரி தோன்றும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், யுகாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேணமே. கிருஷ்ணருடைய பிரிவில் எனக்கு வந்து ஒரு க்ஷணம், ஒரு வினாடி எனக்கு ஒரு யுகம் மாதிரி தோன்றுகின்றது அப்படின்னு சொல்ற. அதனால விதுரர் திரும்பி வந்தவுடன் அப்ப அவர்கள் எல்லோரும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். யுதிஷ்டிர மகாராஜர் அவருக்கு உட்காரத்துக்கு ஒரு இடம் கொடுத்தார். அவருக்கு வந்து தகுந்த போஜனம் பிரசாதம் வழங்கினார். தம் புக்தவந்தம் விஸ்ராந்தம் ஆசீனம் சுகமாசனே பிரஷ்ரயா வனதோ ராஜா பிராகதேஷாம் ச ஷிண்வதாம்.. விதுரருக்கு, 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 விதுரருக்கு,
விருந்துண்டு போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்ட பின் சுகமான ஆசனத்தில் அவர் அமர்ந்திருந்தார். அப்ப வந்து யுதிஷ்டிரர் விதுரர்கிட்ட பேச துவங்கினார். மற்றவர்களும் அதை வந்து கேட்டனர். யுதிஷ்டிர மகாராஜர் வந்து விருந்தோம்பல்ல வந்து ரொம்ப கை தேர்ந்தவர். எப்படி வந்து அதிதிகளுக்கு தகுந்த உபசரிப்பு கொடுக்க வேண்டும், அதுல அவர் ரொம்ப திறமைசாலியானவர். கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்துல இருந்த பொழுது, ஒரு தடவை 2 மாசம் இருந்த பொழுது பாகவதத்தை சொல்லப்பட்டிருக்கு, யுதிஷ்டிர மகாராஜர் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணருக்கு ஒரு புதுமையான வரவேற்பை கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க யுதிஷ்டிரர் விதுரருக்கு வந்து தகுந்த உபசரிப்பை கொடுத்தார். விதுரருக்கு தகுந்த அவருக்கு சாப்பாடு போட்டு அவருக்கு தகுந்த ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பித்தார். ஆரம்பத்திலே அவர் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கல, எல்லாம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் விசாரிக்க ஆரம்பித்தார். ஸோ நம்ம சனாதன தர்ம கலாச்சாரத்தின்படி ஒரு எதிரியே வீட்டுக்கு வரும் பொழுது அவருக்கு தகுந்த உபசரிப்பை கொடுக்க வேண்டும். அந்த எதிரி அவருடைய மனசுல எந்த பயம் வராத மாதிரி அவருக்கு தகுந்த உபசரிப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அதனால தான் நம்ம பல சமயம் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல அரசியல் கட்சிகள் சொல்றாங்க, வட இந்தியர்கள் பல சமயம் வட இந்தியர்களை வந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு தமிழ் பேச சரியா வராது, அவங்களை அவமானப்படுத்தி நீங்க தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து இந்த தமிழர்களுடைய கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறதில்ல. தமிழர்களுடைய கலாச்சாரம் என்ன? விருந்தோம்பல் அதிகாரம் திருக்குறள்ல இருக்கு. அந்த விருந்தோம்பல் அந்த பண்பை கடைபிடிக்காமல் மற்ற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற நபர்களை வந்து கட்டாயப்படுத்தி உங்களை தமிழ்ல பேசணும் கட்டாயப்படுத்தி அப்படின்னு அவங்களுக்கு தகுந்த ஒரு மரியாதை கொடுக்காமல் இருப்பது வந்து தமிழர்களுடைய கலாச்சாரமே கிடையாது. அப்ப யுதிஷ்டிர பிரபுபாதர் இந்த விருந்தோம்பர் கலாச்சாரத்தை பத்தியும் சொல்றார். ஸோ விதுரர் வந்து எதிரி கிடையாது, பாண்டவர்களுடைய நலன் விரும்பி. அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் எவ்வளவு அன்புடன் விதுரருக்கு வந்து உபசரிப்பு கொடுத்திருப்பார். அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் விதுரர்கிட்ட பேச ஆரம்பிக்கின்றார். யுதிஷ்டிர உவாச்ச அபிஸ்மரத நோயுஷ்மத் பக்ஷச்சாயா சமேதிதான் விபத்கணாத் புஷாக்ஞாதேர் மோச்சிதா யத் சமாத்ருகாஹ. மொழிபெயர்ப்பு. யுதிஷ்ட மகாராஜர் கூறினார், சிற்றப்பா, நீங்கள் எப்படி எங்களையும் எங்கள் தாயாரையும் எல்லா வகையான பேராபத்துகளில் இருந்து பாதுகாத்து வந்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களுடைய பாரபட்சம் ஒரு பறவையின் இறகுகளைப் போல் கொடிய விஷத்திலிருந்தும் அநியாயமான தீ விபத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றியது. ஹரே கிருஷ்ணா. யுதிஷ்டிர மகாராஜர் வந்து நன்றி மறக்காமல் விதுரர் எப்படி அவர்களுக்கு உதவி செய்தார் அதை ஞாபகப்படுத்தி சொல்றார். உண்மையிலேயே இந்த நன்றி மறவாமல் இருப்பது அது மிக உயர்ந்த குணம். பாண்டு மகாராஜர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அப்ப பாண்டவர்கள் எல்லோரும் சின்ன குழந்தைகளாக இருந்தனர். குந்தி மகாராணி விதவையாக இருந்தார். அப்ப பாண்டவர்கள் பீஷ்வர் மற்றும் விதுரருடைய பாதுகாப்புல தான் இருந்தார்கள். திருதராஷ்டிரர் வந்து கௌரவர்கள் பாண்டவர்கள் ரெண்டு பேரையும் பக்ஷபாதம் பார்க்காமல் 2 பேருக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். ஆனா திருதராஷ்டிரர் வந்து துரியோதனுக்கு துணை போனார். துரியோதனன் மற்றும் சகுனி பாண்டவர்களை அந்த மெழுகுவர்த்தியினால ஆக்கப்பட்டுள்ள அந்த மாளிகையில எரிப்பதற்காக திட்டம் போட்டனர். திருதராஷ்டிரருக்கு தெரிந்தாலும் அதற்கு துணை போனார்.
ஆனா விதுரருக்கு அந்த திட்டம் புரிந்தது. விதுரருக்கு வந்து தன்னுடைய சகோதரருடைய அந்த அரசியல் நோக்கம் அதெல்லாம் புரிந்தது. அது அவருக்கு பிடிக்கல. அதனால்தான் விதுரர் வந்து பாண்டவர்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கி, பாண்டவர்கள் எப்படி அந்த மெழுகுவர்த்தியினால ஆக்கப்பட்டுள்ள அந்த மாளிகையிலிருந்து தப்பிக்க வேண்டும், அதை வந்து தகுந்த ஆலோசனையை வந்து தகுந்த நபர் மூலமாக வழங்கினார். முதல்ல ஒரு மறைமுகமாக ஒரு ஆலோசனை வழங்கினார். இந்த மாளிகை எரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மறைமுகமாக அந்த ஆலோசனை வழங்கினார். அதுக்கப்புறம் எந்த நாள் அவங்க வந்து திட்டம் போட்டிருந்தாங்களோ அதற்கு ஒரு நாள் முன்னாடி, சில நாட்கள் முன்னாடி விதுரர் வந்து தன்னுடைய ஒரு தூதுவன் மூலமாக பாண்டவர்களுக்கு செய்தியை கொடுத்து அவர்களிருந்து தப்பிக்க வைத்தார். இந்த மாதிரி விதுரர் வந்து பாண்டவர்களுக்கு உதவி செய்தார். அவர் எப்பொழுதும் தன்னுடைய சகோதர திருதராஷ்டிரனுடைய திட்டங்களுக்கு அதை வந்து விமர்சனப்படுத்தி பேசினார். எப்படி? அதனாலதான் யுதிஷ்டிரர் சொல்றார், பக்ஷச்சாயா சமேதிதான். எப்படி ஒரு பறவை வந்து தன்னுடைய இளம் குஞ்சுகளுக்கு வந்து தன்னுடைய ரெக்கைகள் மூலமாக தகுந்த பாதுகாப்பை வழங்குகின்றதோ, அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களை வந்து அந்த மெழுகுவர்த்தியினால் ஆக்கப்பட்டுள்ள அந்த மாளிகையிலிருந்து நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றினீர்கள் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜ் இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றார். சோ இந்த கதையை வந்து பிரபுபாதர் இந்த பொருளுரையில் எழுதுறார். யுதிஷ்டிர மகாராஜர் ஸோ ஞாபக சக்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஞாபக சக்தியில நம்ம ஸ்லோகங்களை வந்து மனப்பாடம் செய்கின்றோம். திருக்குறள் இந்த மாதிரி பல ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்கின்றோம். ஆனா ஞாபக சக்தியில முக்கியமான கருத்து என்னன்னா, வெறும் ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்யறதில்ல, மற்றவர்கள் செய்த உதவியை வந்து மறக்காமல் இருப்பது. அதுதான் மிக உயர்ந்த ஞாபக சக்தி. அப்படின்னா நன்றி மறவாமல் இருப்பது. மனப்பாடம் பண்ணி நம்ம நிறைய மதிப்பெண் வாங்கிடுறோம். ஆனா அதை விட முக்கியமான ஞாபக சக்தியினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, நன்றி மறக்காமல் இருப்பது. யுதிஷ்டிர மகாராஜா அந்த நன்றி மனப்பான்மை இருக்கின்ற அந்த குணத்தை வெளிப்படுத்துகின்றார். அதுக்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜன் என்னென்ன கேட்கிறார் அதை வந்து அடுத்த ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, பாகவதத்துல வந்து பரீட்சித் மகாராஜரோட மரணம் வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கங்கை கரையிலே வந்து தக்ஷகன் வந்து அவரு தீர்ந்தாரு அப்படின்னு இருக்கு. மகாபாரதத்துல வந்து பரீட்சித் மகாராஜா ஒரு அறையில இருக்கிறப்ப நிறைய யாராலையும் உள்ள ஒரு காத்து கூட போக முடியாத அளவுக்கு ஒரு சுவரை எழுப்பி வச்சிருக்காங்க. அப்ப வந்து ஒரு பழத்துக்குள்ள தக்ஷகன் வந்து புழுவா மாறி அவரை கடிச்சிடுறாங்க அப்படின்னு இருக்கு. இதை எப்படி பிரபு புரிஞ்சுக்கிறது? வெவ்வேறு ஒரே கதை வந்து வெவ்வேறு கல்பங்கள்ல, கல்பம்னா பிரம்மாவினுடைய ஒவ்வொரு நாள், அந்த அதே கதை வந்து வெவ்வேறு விதமாக நடந்திருக்கும். அது வந்து அப்படி வர்ணிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, ஒரு பக்தருக்கே உடம்பு சரியாம இருக்கும் பொழுது அவர் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்துக்கொள்கின்றார். அந்த தன்னுடைய நீண்ட நாள் இன்னும் கொஞ்சம் உயிரோக இருக்கிறதுக்காக அவர் வந்து முயற்சி செய்கின்றார்.
அதே சமயத்துல கிருஷ்ணரை நினைத்து கொண்டு இருக்கின்றார். அப்படிதான் எல்லோரும் செய்யறோம். அதனால நம்ம ஒருத்தர் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறதுக்காக முயற்சி செய்வது அதுவும் ஒரு தர்மம் தான். எவ்வளவு முடிகிற வரைக்கும் நம்ம ஆஹ், உயிரை காப்பாற்றிக் கொண்டு இருப்பது அது ஒரு தர்மம். கிருஷ்ணரிடத்தில் முழுவதுமாக சரணடைவது அது பக்தி தர்மம், அது உயர்ந்த தர்மம். ஆனா பொதுவா எல்லோரும் நம்ம ரெண்டையும் நம்ம செய்யறோம். ஜெயபதக மகாராஜருக்கு 15 வருஷமா பிரெயின் ஸ்ட்ரோக்கு அப்புறம் அவரோட உடம்பு பாதிக்கப்பட்டது. அப்ப அவருக்கு பல வகையான சிகிச்சை கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு முயற்சி செய்யறான். அந்த முயற்சியும் செய்கின்றோம். அதே சமயத்தில் மகாராஜர் அவர் எப்பொழுதும் பிரச்சாரத்துல மூழ்கி இருக்கின்றார். ஆஹ், அவர் தன்னுடைய கிருஷ்ணருடைய சிந்தனையில மூழ்கி இருக்கின்றார். அதே சமயத்துல ஆஹ், இந்த நோயிலிருந்து வெளியில வர்றதுக்கும் முயற்சி எடுக்கப்படுகின்றது. ஸோ அந்த மாதிரி மகாபாரதம் பரீட்சித் மகாராஜர் தக்ஷகத்திலிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்வது, அதற்காக என்ன முயற்சி எடுத்தார், அதை மகாபாரதம் வர்ணிக்கின்றது. பாகவதம் எப்படி பரீட்சித் மகாராஜர் ஆஹ், தன்னுடைய கடைசி 7 நாட்களை பாகவதம் கேட்டு கிருஷ்ணரிடத்தில் முழுவதுமாக சரணடைந்தார் அப்படின்னு பரீட்சித் மகாராஜர் எப்படி பாகவத தர்மத்தை கடைபிடித்தார் அப்படிங்கிற அதை பாகவதம் வர்ணிக்கின்றது. மகாபாரதம் எப்படி அவர் உடம்பு ரீதியாக தக்ஷத்திலிருந்து பாதுகாப்புக்கிறதுக்காக எப்படி முயற்சி செய்தார் அதை மகாபாரதம் வர்ணிக்கிறது. அதனால இந்த ரெண்டுல எந்த முரண்பாடு கிடையாது. நம்ம என்ன பொதுவா எல்லா பக்தர்களும் ரெண்டையும் நம்ம செய்யறோம். டாக்டருக்கும் போறோம், அதுக்கப்புறம் அதே சமயத்துல நம்ம சாண்டிங்கும் பண்றோம். ரொம்ப புரிஞ்சுதா நன்றி. உங்களுக்கு? புரிஞ்சுது ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. 2 வருஷம் முடிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ 4th செமஸ்டர் நடக்க போகுது ப்ரோ, நெக்ஸ்ட் மந்த். 4th செமஸ்டர் முடியும் அடுத்த மாசம். ஆமா ப்ரோ, நெக்ஸ்ட் மே 19 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. அப்படியா? முடிஞ்சிருச்சுன்னா 2 வருஷம் முடிஞ்சு. ஓகே. ப்ளஸ் பண்ணுங்க ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதோட முடித்துக்கொள்வோம். நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி